ஹலோ எவ்ரிபடி. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் நம்ம தமிழ்நாடு அரசு கல்வி தொலைக்காட்சியில் இப்போ வரைக்கும் டிசம்பர் 31, 2020 வரைக்கும் என்னென்ன பாடங்கள் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாட வாரியாக பார்க்க போகிறோம். வாங்க, இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாடப்பகுதியில் நம்ம அதிக கவனமாக கொடுத்து படித்தோம்னா கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கலாங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ வாங்க ஒவ்வொரு இயல் வாரியாக பார்க்கலாம். இயல் 1 மொழி. அதில் உரைநடையில் தமிழ் மொழியின் நடை அழகியல் முடிச்சிருக்காங்க. செய்யுள்ள இளந்தமிழே தன்னேர் இல்லாத தமிழ் முடிச்சிருக்காங்க. இலக்கணத்தில் தமிழாய் எழுதுவோம். துணை பாடத்தில் தம்பி நல்லையப்பருக்கு அப்படிங்கிற டாபிக்கெல்லாம் இயல் 1 முடிச்சிருக்காங்க. இயல் 2 இயற்கை வேளாண்மை சுற்றுச்சூழல் அப்படிங்கிற இயலில் உடனடி பகுதியில் பெருமழை காலம் முடிச்சிருக்காங்க. செய்யுள்ள நெடுநல்வாடை முடிச்சிருக்காங்க. இலக்கணத்தில் 4 வகை பொருத்தங்கள் முடிச்சிருக்காங்க. துணை பாடத்தில் முதல் கல் அப்படிங்கிற பகுதியெல்லாம் முடிச்சிருக்காங்க. இயல் 3 பண்பாடு. உரைநடையில் தமிழர் குடும்ப முறை முடிச்சிருக்காங்க. செய்யுள்ள கம்ப ராமாயணம் முடிச்சிருக்காங்க. ஸோ இலக்கணத்தில் இங்கே எதுவுமே அப்டேட் பண்ணல. துணை பாடத்திலும் இப்போ வரைக்கும் இதை அப்டேட் எதுவும் பண்ணல. ஸோ அடுத்த இயல் 4. இயல் 4ல் கல்வி அப்படிங்கிற இயலில் உரைநடை பகுதியில் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள், செய்யுள் பகுதியில் இதில் வெற்றி பெற, அடுத்து இடையீடு, புறநானூறு அப்படிங்கிற 3 பாட்டு முதல் முடிச்சுக்கிறாங்க. இலக்கண பொறுத்தளவுக்கு பா இயற் பழகலாம் அப்படிங்கிற பகுதி முடிச்சிருக்காங்க. அடுத்து துணை பாடம் பாதுகாப்பாய் ஒரு பயணம் அப்படிங்கிற கதை பகுதி முடிச்சிருக்காங்க. அடுத்தது இயல் 5 நாகரிகம் தொழில் வணிகம் அப்படிங்கிற இயலில் உரைநடை பகுதியில் மதரசப்பட்டினம் முடிச்சிருக்காங்க. செய்யுள் பகுதியில் அகநானூறு, தெய்வமணி மாலை, தேவாரம் இந்த 3 பகுதி முடிச்சிருக்காங்க. இலக்கணத்தில் படிமம் முடிச்சிருக்காங்க. துணை பாடத்தில் தலைக்குளம் அப்படிங்கிற டாப்பிக்கை கவர் பண்ணியிருக்காங்க. இயல் 6 கலை அழகியல் புதுமைகள் அப்படிங்கிற இயலில் உரைநடை பகுதியில் திரைமொழி முடிச்சிருக்காங்க. செய்யுள் பகுதியில் கவிதைகள், சிலப்பதிகாரம், மெய்ப்பாட்டியல் இதெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க, முடிச்சிருக்காங்க. அண்டு இலக்கணத்தில் காப்பிய இலக்கணம் முடிச்சிருக்காங்க. துணை பாடத்தில் நடிகர் திலகம் முடிச்சிருக்காங்க. அதுபோக திருக்குறள் முடிச்சிருக்காங்க இயல் 6ல். இயல் 7 நாடு அரசு சமூகம் நிர்வாகம் அப்படிங்கிற இயலில் உரைநடை பகுதியில் இலக்கியத்தில் மேலாண்மை முடிச்சிருக்காங்க. செய்யுள் பகுதியில் அதிசய மலர், தேயிலை தோட்டப்பாட்டு, புறநானூறு இதெல்லாம் முடிச்சிருக்காங்க. இலக்கண பகுதியில் தொன்மம் முடிச்சிருக்காங்க. துணை பாடத்தில் சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் அப்படிங்கிற டாப்பிக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இயல் 8 மனிதம் ஆளுமை அப்படிங்கிற இயலில் உரைநடை பகுதியில் நமது அடையாளங்களை மீட்டவர் அப்படிங்கிற டாபிக் முடிச்சிருக்காங்க. செய்யுள்ள முகம், ரச்சனை யாத்திரிகம், சிறு மாநாட்டு படை, இலக்கணத்தில் குறியீடு முடிச்சிருக்காங்க. துணை பாடத்தில் கோடை மலை முடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் தமிழில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 85% மேலே முடிச்சிட்டாங்க. இன்னுமே கொஞ்சம் தான் முடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அடுத்த அப்டேட் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ மூலிமா உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். சந்திக்கிறேன். நன்றி.